வணக்கம்டா பிள்ளை. அக்கா வந்திருக்கேன்டா. ஒரு பாட்டு குட்டி வந்தான்டா. அக்கா கிட்ட ஒன்று கேட்டான்டா. அக்காவும் கிடுக்குன்னு ஆரம்பிச்சுட்டுடா. ஒன்று போற கையிலே குத்தி மண்டே வச்சான் அக்காவை. என்னடா பாக்குறீங்க? அக்கா போயிட்டாங்கடா. அக்காவுக்கு பதில் அக்காவோட சக்கா வந்திருக்கேன் அப்படின்ட்டு நான் தான் உங்களுடைய கேர்ள் ஆன் ஃபயர் எஃப்எஃப் பேசிகிட்டு இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நம்ம நியூ யூடியூப் சேனல். நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் பேசின மாதிரியே நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய பிராண்ட் நியூ 2வது வீடியோ. இதில் பற்றி பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வாய்ஸ் கொடுத்துருக்கிறது யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் வரும். அது நான் இல்லவே இல்லை, அது நம்மளுடைய சேனல் தோழர் நண்பர்களே. அப்புறம் மக்களே பாருங்கள், இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கூட போட்ட மேட்ச் நண்பர்களே. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் இவர், நம்ம இன்ஸ்டா ஃபேமிலியில் வந்திருக்கார் இவர். உங்களுக்கும் நம்மளுடைய இன்ஸ்டா ஃபேமிலிலையும் அதுக்கப்புறம் நம்ம யூடியூப்லேயும் சேரணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய சேனல் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பார்த்திங்களா நண்பர்களே, 3க்கு 4ன்னு போயிட்டுருக்கு. இப்போ இந்த 3வது ரவுண்டு முடிச்சுட்டு இந்த 4வது ரவுண்டு நம்ம தான் அடிப்போம் அப்படின்னு நினச்சின்னு இருந்தேன். பார்த்தா அந்த பயபில் தலைமையிலே அடித்து போயிட்டு வாங்க டாட்டா பாய் அப்படின்னு அமுச்சு விட்டுருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே, இது வந்து 8th ரவுண்டில் இருக்கும். அவன் 5 நான் 4. ஸோ ஓகே, ஈக்குவலாச்சும் வரணுமே. இந்த ரவுண்டு எப்படியா அடிச்சிடணும்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அடிச்சிருப்பேன். அந்த பார்த்திங்களா டட்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை, மீடியமாக தான் இருக்குது. இப்போது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து அடப்பாவி இதா பார்த்தீங்களா, அப்படி திரும்புறதுக்குள்ளே அடித்து போட்டான். விடுங்க, எரிமலை எப்படி பொறுக்கும் அவனை அந்த பாட்டை ஒன்று பாடிட்டேன்னு நினச்சிடாதீங்க. இந்த இப்போ பாரு, ஒரு அட்டியை பாருங்கள், பாரு மாசா நண்பர்களே. மாசா ஸ்ப்ரைட் அந்த மாதிரிலாம் சொல்ல வரல, இது வந்து கொஞ்சம் நல்லாவே போகும். பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு முன்ன பின்ன நான் ப்ளே பண்ணதும் இல்லை இவன் கூட, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஓகே, வந்து ஒரு 1 vs 1 வாங்க அப்படின்ட்டு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணியிருந்தாப்புல. ஓகேன்ட்டு நம்ம போனது தான். இருந்தாலும் எதிர்பார்க்காத அளவு அடித்தேன் நண்பர்களே. இதில் வார்னிங் வேறு. அக்கா நான் விளையாண்டு 2 மாதம் ஆச்சு, நான் நல்லா விளையாடலைன்னா நான் நல்லா விளையாடலைன்னா எனக்கு கோச்சிக்காதீங்க அப்படி இப்படி எதோ சொன்னேன். நான் கூட ஓகே பயபில்ல, கொஞ்சம் ஓகேவா விளையாடும் போல இருக்குன்னு நான் பாருங்கள் நண்பர்களே, க்ளோவல்லாம் எகிரி வரோம். இதெல்லாம் நியாயமா? விலங்குமால இதெல்லாம் தாங்குமாலன்ற மாதிரி அடிச்சு போட்டான். ஓகே அச்சடிக்கே மாறம் முஜி மாறம் நான் நண்பர்களே, ஹெட்ஷாட்டே வாங்க மாட்டான். வாலே எங்கடா இவன்? டடா. இது வந்து ரொம்ப லாஸ்ட் ரவுண்டுன்றதுனால கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் போகும். 6க்கு 7 அப்படி போயிட்டுருக்கா. ஆனால் லாஸ்ட் ரவுண்டு நம்ம தான் ஜெயிக்க போகிறோன்னு உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஸோ அட்டிக்கு வெயிட் ஃபார் த எண்ட் அப்படின்ற மாதிரி எண்டுக்கு மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அந்த எண்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க தோழர்கள் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய பொன்னான கைகளை பொன்னான மொபைலில் அழுத்தி லைக் போடவும். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும். நம்ம ஃபேமிலியில் நீங்களும் ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் வந்து கேர்ள் ஆன் ஃபயர் சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டாவில் வந்து நமக்கு டிஎம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். நம்ம உங்கள் கூடயும் இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் மேட்ச் போடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் காத்திருக்கு. நம்மளுக்கு வந்து கிவ் அவேஸ் தரப்போகிறோம், யூடியூபர்ஸ் கூட நம்ம ப்ளே பண்ண போகிறோம், மேட்சஸ் நிறைய ப்ளே பண்ண போகிறோம். இன்னும் எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸ்லாம் காத்துட்ருக்கு. பார்த்தீங்களா நண்பர்களே, அவ்வளோதான், ஜெயிச்சிட்டோம். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டடா.